ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்மளோட வீடியோவில் எல்லாமே வந்து குண்டுமல்லி தோட்டத்தை பற்றியும், அடுத்து வந்து நம்மளோட நெல் பற்றியுமே ரெகுலராகவே அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட குண்டுமல்லி அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக மருந்தடிச்சு ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. அடுத்து பூக்கள் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ஃபுல்லாகவே பூ மாறிடுச்சுங்க. லாஸ்ட் வீக் வந்து நல்ல ரேட்டில் இருந்துச்சு, 1400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ வந்து நமக்கு அதாவது எண்டில் வந்து நமக்கு ஒரு 200 கிராம் அந்த ரேஞ்சில் வர கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 20 கிராம்லேருந்து 50 கிராம் அந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. இதுவே வந்து ஒரு 100 கிராம் இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து மார்க்கெட் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ 100 கிராம்னா கூட 200 ரூபா வருது, அதனால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து மறுபடியும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நல்லா ஃபுல்லாக மொக்கு அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த பேட்ச் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். எப்போவுமே வந்து குண்டுமல்லி இப்படி தாங்க, ஒரு 10 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் மந்த்து தான் பூக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து தோட்டத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வீட்டு தோட்டத்தில் 1-2 செடிகள் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த டைம் பூவே இருக்காது. அது சீசனல் ஃப்ளவர், சீசனுக்கு மட்டும்தாங்க பூ பூக்கும். இங்கே வந்து நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம், பூஸ்டர் மாதிரி பூ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பூஸ்டர் மாதிரி கொடுக்குறோம். இது சிங்கிளாக வச்சுருக்கும்போது இருக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு செடி 2 செடி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு செடியில் 2 பூ பூத்துது அப்படின்னா அது பெருசாக மதிக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே வந்து தோட்டமாக இருக்கும்போது ஏன் நமக்கு பூ கிடைக்குது அப்படின்னா, ஒரு செடியில் ஒரு 5-6 பூ இருந்தது அப்படின்னா கூட நம்மக்கிட்ட தோட்டத்தில் ஒரு 100-200 செடிக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நம்மளோடதில் ஒரு 450 செடி கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு 1/4 கிலோ ரேஞ்சுக்கு வந்துடும். அதுதான் தோட்டத்தோட இது. எப்படி தோட்டத்தில் மட்டும் வருது, அந்த மருந்தடித்தா நம்மளோட செடியும் பூ பூக்குமா, இல்லை அவங்க வைக்கிற அதே செடியை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா அதே மாதிரி வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு 4 பூ பூத்துது அப்படின்னா கூட எல்லா செடியிலையும் 4 பூ பூக்கும்போது ஒரு கிராம் வந்து அதிகமாகும். அதுதான் இது. நீங்கள் இதே மாதிரி வைக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறையா டிப்ஸ் எல்லாமே இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். ஃபுல்லாக ஒரு இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இது முடிஞ்ச வாட்டி நெக்ஸ்ட் பேட்ச் பூ ஸ்டார்ட் ஆகும்போது எத்தனை கிராம்ஸில் இருக்குது, அடுத்து வந்து முடியும் போது எவ்வளோ கிராம்ஸில் இருக்குது, அதோட ரேட் அப்டேட் ஃபுல்லாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.